4 அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்ற சபாநாயகரோட உத்தரவுக்கு எதிராக அதிமுகவோட அக்னி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருந்தார் இல்லையா. இந்த இடைத்தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. சலீம், ஏற்கனவே ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள் கிட்ட சபாநாயகர் விளக்கம் கேட்டிருக்காரு. ஏன் ராஜினாமா செஞ்சீங்க, எதற்காக ராஜினாமா செஞ்சீங்க, எந்த சூழல்ல அப்படின்னு சொல்லி. இது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணைந்த சத்யபாமா அவர்கள் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார். ராஜினாமா குறித்து 7 நாட்களில் விளக்கம் அளிக்க சபாநாயகர் நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது இன்று நடைபெற்றது. ஓகே, இந்த ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களை நேரில் அளிச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர் சொல்லியிருக்காங்க. முழுமையான ஒரு ஆய்வுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கார். அவர் பேசின காட்சிகளை பார்ப்போம். 7 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு கோரப்பட்டது. தற்போது அந்த 4 பேரும் தங்களின் விளக்கத்தினை உரிய காலத்திற்குள் அளித்துள்ளனர். மனு மீது முறையான ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிப்பேன். ராஜினாமா செய்கிற எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டில் லேட்டஸ்டாக இணைஞ்சிருக்கவர் முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தார். இந்த நேரத்தில் அந்த பதவி, அதாவது சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற அந்த பதவி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை லேட்டஸ்ட் நிலவரப்படி 6. மேற்கொண்டு ராஜினாமாக்கள் உயரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.